ஹலோ வியூவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருந்த ப்ராக்டிஸ் சம்க்கான சொல்யூஷன்ஸை பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எளிமையாக இருக்குது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. ஸோ ப்ராப்ளத்துக்குள்ளே போயிடுவோம். ஸோ த hysteresis loop of a sample of sheet steel subjected to a maximum flux density of 1.3 Weber per meter square has an area of 93 centimeter square. The scaled being 1 centimeter equal to 0.1 Weber per meter square and 1 centimeter equal to 50 ampere turn per meter. Calculate the hysteresis loss in watts when 1500 centimeter square of the same material is subjected to an alternating flux of 1.3 Weber per meter square. Peak value of a frequency of 65 Hz. ஸோ இதுல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஹிஸ்டரிசஸ் லாசஸ் நான் கால்குலேட் பண்ணணும். புரியுதுங்களா? பட் இதுல டேரக்டா எதுவுமே எனக்கு டைரக்டா கொடுக்கல, சம் இன்டைரக்டா கொடுத்துருக்காங்க. என்னன்னா நார்மலா என்னுடைய பிஹெச் கர்வ் அப்படிங்கிறது ஆக்சுவலி இந்த மாதிரி வரையும். ஸோ நார்மலா எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் வச்சுக்கலாம். ஸோ இது என்னுடைய ஃபிளக்ஸ் டென்சிட்டி பி, இது என்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஹெச். ஸோ அப்போ இதோடைய கர்வ் எப்படி இருக்குன்னா இட் ஷுட் பி லைக் திஸ். ஸோ கன்சிடர் இஃப் இட் இஸ் அ பிஹெச் கர்வ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ என்னுடைய மெட்டீரியலுக்கு இதோடைய ஏரியா தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாங்க ப்ராப்ளத்துல. ஸோ இந்த கர்வ் அசோசியேட்டட் ஏரியா தான் என்னுடைய ஹிஸ்டரிசிஸ் லாசஸ். சரிங்களா? இந்த கர்வ் ப்ரோசஸ் பண்ணிருக்க அந்த ஷேட் பண்ணிருக்கலாம், இந்த ஏரியா தான் என்னுடைய ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்க எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு, ஒய் ஆக்சிஸும் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. என்னுடைய ஒய் ஆக்சிஸ்ல ஐ டேக் பி. ஃபிளக்ஸ் டென்சிட்டியுடைய யூனிட் என்னதுன்னா வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர், இதோடைய யூனிட். அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ்ல ஹச் எடுத்துக்கிறேன், இதோடைய யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஆம்பியர் டர்ன் பர் மீட்டர். Because we know that flux density which is equal to flux per area, so that Weber per meter square. Similarly, H is equal to என்ன ஃபார்முலானா Ni divided by L. So Ni ஆம்பியர் டர்ன் சொல்லுவோம், L லென்த் மீட்டர்ல சொல்லுவோம், அதனால ஆம்பியர் டர்ன் பர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப therefore x ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் which is equal to எவ்வளவு கொடுத்துருக்காங்க 50 ஆம்பியர் டர்ன் பர் மீட்டர். அண்ட் சிமிலர்லி ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 0.1 வெபர் பர் மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு டேட்டா கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஷேடட் ஏரியா இருக்கு பாத்தீங்களா, அந்த ஏரியாவோட வேல்யூ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஏ இஸ் ஈக்குவல் டு 93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ இதுதான் எனக்கு டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதை நான் என்ன பண்ணணும்னா கன்வெர்ட் பண்ணணும். அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன ஃபார்முலானா என்னுடைய ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் வேணும். ஹிஸ்டரிசிஸ் லாஸ். ஸோ இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா WH அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஹிஸ்டரிசிஸ் மெட்டலுடைய ஏரியா எனக்கு கொடுத்துருக்காங்க, அதாவது இந்த லூப், இந்த ஹிஸ்டரிசிஸ் லூப்போட ஏரியா எனக்கு தெரியும். ஸோ ஏரியா ஆஃப் என்னன்னு சொல்லலாம் என்னுடைய ஹிஸ்டரிசிஸ் லூப். சரிங்களா? ஸோ திஸ் இஸ் மல்டிப்ளைட் பை, இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டரோட வேல்யூ தெரியும், ஒய் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டரோட வேல்யூ தெரியும். ஸோ அந்த வேல்யூஸ் என்ன பண்ணிக்கிறேன் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்குமா 93 சென்டிமீட்டர் ஸ்கொயர். எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 50 அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல இட் இஸ் 0.1. சரிங்களா? இஃப் ஐ மல்டிப்ளை திஸ் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் 93 into 5. It is 465. Okay, so therefore 465 actually இது என்னன்னா ஜூல் பர் மீட்டர் கியூப் பர் சைக்கிள். நான் கண்டுபிடிக்கிற லாசஸ் இது ஒரு சைக்கிள்கான கரஸ்பாண்டிங் லாஸ்க்கான வேல்யூ. அதே மாதிரி இது பர் வால்யூம், அதாவது 1 மீட்டர் கியூப். சரிங்களா? அதுதான் ஜூல்ஸ் பர் மீட்டர் கியூப் பர் சைக்கிள் அப்படின்னு நம்ம இந்த ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் சொல்லியிருக்கிறோம். இப்போ அடிஷனலா வேற என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் வெரி சிம்பிள். என்னுடைய ஃப்ரீக்வன்சி டேட்டா எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு 65 ஹெர்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அட் த சேம் டைம் என்னுடைய வால்யூம்
மை வால்யூம் வந்து இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஹிஸ்டரிஸ் வாட்ஸ் வென் 1500 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ இதோட வால்யூம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 1500 சென்டிமீட்டர் கியூப். சரிங்களா? அப்போ therefore 1500 into 10 to the power of -6. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண கிடைக்கும் 0.0015 மீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸோ இது வந்து கரஸ்பாண்டிங் ஏரியா பர் சைக்கிளுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணிருக்கோம் பர் மீட்டர் கியூப் வால்யூம்க்கு. ஸோ இங்க எவ்வளவு மீட்டர் கியூப் வால்யூம் இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சியும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டாங்க. அப்போ therefore என்னுடைய ஓவரால் ஹிஸ்டரிசிஸ் லாசஸ், சரிங்களா? ஸோ therefore my total ஹிஸ்டரிசிஸ் லாஸ் இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இங்க ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா? ஹிஸ்டரிசிஸ் லாஸ், சரிங்களா, பர் மீட்டர் கியூப் பர் சைக்கிள் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? ஸோ அந்த வேல்யூ இன்டூ நமக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு சைக்கிள்கானது. அப்ப நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் இங்க எத்தனை இருக்கு? 65. அதுதான் நம்ம இங்க ஃப்ரீக்வன்சில சொல்லுவோம். ஃப்ரீக்வன்சி இது வந்து பர் மீட்டர் கியூப். இங்க வந்து எனக்கு ஓவரால் வால்யூம் என்னன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது கூட மல்டிப்ளை பண்ணா என்னுடைய ஓவரால் லாஸ் வந்து என்னன்னு கிடைச்சிடும். இப்போ இது வந்து எனக்கு 465 இன்டூ ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளவு இருக்குன்னா 65 அண்ட் மை வால்யூம் வந்து எவ்வளவு இருக்கு? 0.0015 அப்படின்றது. சரிங்களா? ஸோ நவ் I want to multiply all those things. If I multiply all those things, எனக்கு என்ன கிடைக்குன்னா 465 into 65 into 0.0015. If I multiply, I get the value of 45.3375. 45.3375 watts. So this is my overall hysteresis losses. ஸோ இப்போ ஒரு முக்கியமான ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் பர் மீட்டர் கியூப் பர் சைக்கிள் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது வந்து என்னுடைய ஃப்ரீக்வன்சி இன்டூ வால்யூமால நான் மெயினா மல்டிப்ளை பண்ணுறேன். I hope this problem is very well clear to you. So now you take this problem for the practice. Now you take this problem for a practice. Okay. ஸோ இங்க இருந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா என்னுடைய வால்யூம் கொடுக்காம in terms of weight and ஸ்பெசிபிக் கிராவிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். அண்ட் மோர் ஓவர் என்னுடைய ஹிஸ்டரிசிஸ் லாசஸ் வந்து இங்க டைரக்டா டேட்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து நீங்க ப்ராக்டிஸ்க்கு எடுத்துக்கங்க. இதுக்கான சொல்யூஷன் வந்து நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயில்டா பார்ப்போம். தேங்க்யூ.